வெல்கம் பேக் டு தர்ஷினி இங்கிலீஷ். நாம் இப்பொழுது தேர் என்ற வார்த்தையை பற்றி படிப்போம். தேர் அதாவது he is there சொன்னால் அவன் அங்கே இருக்கிறான் என்று பொருள். எங்கே, அங்கே. இது ஒரு அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அதற்கு அங்கே என்று பொருள். ஆனால் இப்போ பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு கோவில் இருக்கிறது, ஒரு கோவில் இருக்கிறது. இந்த வாக்கியத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் எழுதணும். A temple. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? இருக்கிறதுன்னா இஸ். இப்படி ஒரு வாக்கியம் எழுத முடியுமா? எழுத முடியாது. அதனால there is a temple. A temple is எழுத முடியாது. அதனால there is a temple எழுதணும். The there ஒரு இன்ட்ரடக்டர். அதாவது ஒரு அறிமுகப்படுத்தும் சொல்லுன்னு சொல்லலாம். இது ஒரு இமேஜினரி சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இமேஜினரி சப்ஜெக்ட், ஒரு கற்பனை எழுவாய்னு சொல்லலாம். இப்போ தேர் இஸ் எ ஸ்கூல்னா அவன் ஒரு கோவில் இருக்கிறது. இந்த தேருக்கு மீனிங் கிடையாது. இனி இதே மாதிரி இதுக்கு முன்பு என்ன சொல்ல முடியும்? There was a temple. ஒரு கோவில் இப்ப இருக்கிறதுன்னா அப்ப இதுக்கு முந்தைய என்னவா இருக்கும்? இருந்தது. ஒரு கோவில் இருந்தது. அப்ப இனி ஒரு கோவில் இருக்குன்னா என்ன சொல்ல முடியும்? There will be a temple. ஒரு கோவில் இருக்கிறன்னா there is, ஒரு கோவில் இருந்தன்னா there was, there will be. இது ஏன் இஸ் வந்தது? டெம்பிள்ங்கிறது சிங்குலர். டெம்பிள்ங்கிறது சிங்குலர். அதனால இது இஸ். சப்போஸ் கோவில்கள் இருக்கின்றன ஒரு வாக்கியம் வந்தா அவங்க என்ன வரும்? கோவில்கள் இருக்கின்றன. There are temples. கோவில்கள் இருக்கின்றன. இது ப்ளூரல், அதனால ஆர். இனி கோவில்கள் இருந்தன என்ன வரும்? There were temples. அதே மாதிரி சொல்லுங்க. There ஃபியூச்சர் டென்ஸுக்கு நம்ம படிச்சதுபடி ஒரே தான். There will be temples. கோவில்கள் இருக்கும். ஏனி நம்ம கிளஸ்டர் மெத்தட்ல இதே மாதிரி பாருங்க. There is a temple, ஒரு கோவில் இருக்கிறது. There is a library, ஒரு நூல் நிலையம் இருக்கிறது. There is a school, ஒரு பள்ளி இருக்கிறது. There is a bus stand, சொல்றோமா? There is a medical stop near the bus stand. மெடிக்கல் ஷாப் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறது. There is a mistake in your book. There is a book on the table. There is a crack. There is a crack on the temple. Sorry, there is a crack on that wall. There is a playground in our school. இப்படி எல்லாமே சொல்லலாம். நீங்க ஒரு இந்த டெம்பிளுக்கு பதிலாக ஒரு 10-20 சென்டென்ஸ் எழுதிப்பாங்க. 20 nouns.
அப்போ there is a mistake, there is a crack. எல்லாம் இனி அது பாருங்க, there was எழுதணும். there was a mistake in your letter. There was a library. There was a heavy rain yesterday. There was a heavy crowd in the market. சொல்லலாமா? இனி there will be, the temple பேரை மாத்துங்க. There will be classes tomorrow. நாளை வகுப்புகள் இருக்கும். சரியா? அதே மாதிரி there are many mistakes. அதே மாதிரி there were many mistakes in your letter. இவங்க பாருங்க, there are 11 players in a cricket team. ஒரு கிரிக்கெட் டீம்ல 11 வீரர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி பாருங்க, there are 12 months in a year. There are 7 days in a week. There are 3 colors in our national flag. சொல்றோமா? There are 50 students in this class. அதே மாதிரி there will be temple. There will be many problems in their family. There will be many mistakes. கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி is, was, will be, are, where will be. இது நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன், நீங்களும் படிங்க. சரி, இப்போ இதில் ஒரே ஒரு கொஸ்டின் எடுப்போம், ஒரு சென்டென்ஸ் எடுப்போம். There is a ball in your bag. இதை கொஸ்டின் பண்ணி பாருங்க. There is a ball in your bag. உன்னுடைய பையில் ஒரு பந்து இருக்கிறது. இது கொஸ்டின் பண்ணா என்ன வரும்? Is there a ball in your bag? உன்னுடைய பையில் ஒரு பந்து இருக்கிறதா? இதான் கேள்வி. கொஸ்டின் ஆயிட்டா? வெர்பு பஸ்ல வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் இமேஜினரி சப்ஜெக்ட் உள்ளவை. இப்போ இத ஆன்சரா வச்சு ஒரு கொஸ்டின் எடுங்க. என்ன வரும்? வாட் இஸ் தேர்? இந்த தேர் விட்டுறக்கூடாது. இந்த சென்டென்ஸ் எழுதி இதுல இருந்து கொஸ்டின் வந்தா இதை விட்டுறக்கூடாது. வாட் இஸ் தேர் இன் யுவர் பேக்? உன் பையில் என்ன உள்ளது? நம்ம சிம்பிளா கேட்போம் வாட் இஸ் இன் யுவர் பேக், அது சரி. பட் இந்த சென்டென்ஸுக்கு எழுதும்போது இதுதான். சரியா? இப்போ there is a mistake in your letter. Is there any mistake in your letter? What is there in your letter? அதான் சரி. ஸோ அப்போ கொஸ்டின் பண்ண தெரியுங்க. இப்போ பாருங்க, இதே மாதிரி இந்த இதை கொஸ்டின் பண்ண பாருங்க. ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோமே, there are 11 players in a cricket team. உண்மைதானே? 11 பிளேயர்கள், 11 விளையாட்டு வீரர்கள் ஒரு கிரிக்கெட் அணியில் இருக்கிறார்கள். இப்போ இந்த கொஸ்டின் பண்ணா, are there 11 players in a cricket team? இது என்ன கொஸ்டின் ஆக்சுவலா? இது எஸ்ஆர் நோ கொஸ்டின். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அடுத்த கொஸ்டின் எடுத்தா அது என்னது? மேக்ஸிமம் எஸ்ஆர் நோ. அப்ப என்ன ஆகும்? ஆர் தேர் 11 பிளேயர்ஸ் இன் கிரிக்கெட் டீம்? ஒரு
கிரிக்கெட் அணியில் 11 விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்களா? இனி இதை எடுத்தால் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் ஒரு கேள்வி கேட்போம். ஹவு மெனி players are there in a cricket team? எத்தனை பேர் ஒரு கிரிக்கெட் அணியில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள்? இது கொஸ்டின். இனி இதுக்கு நெகட்டிவ் பார்க்கணும். There is a temple na, there is no temple. There is a problem in their family, there is no problem in their family. There is no mistake in your letter. Very good. அதே மாதிரி there was a temple. There was a mistake. There was no mistake. Negative na varo. There is no, there was no. But there was no mistake. There was no rain in our area. Again, there will be classes, no. There will be no classes. There will be na. The not இதுக்குள்ள no இதுக்குள்ள வராது. There will be no classes tomorrow. நல்லா பார்க்கணும். There will be அடுத்ததுதான் no. There will be no classes tomorrow. There will be no mistake in your letter. அப்ப there will be no. அதே மாதிரி இதுக்கு நெகட்டிவ் there are many mistakes in your letter. There are many students in this classroom. அதே மாதிரி அதுக்கு நெகட்டிவ் there are no students in your classroom. அதே மாதிரி there were no, there were no mistake. There will be no. There will be no. So statement, past tense, future tense, plural subject வந்து are, were, will be. இது plural. Singular இருந்தா is, was, will be. Plural இருந்தா are, were, will be. இதுக்கு எல்லாமே நெகட்டிவ் நோ போட்டால் போதும். இது எப்படி கொஸ்டின் பண்ணாலும் கொடுத்து. இது போக இதுக்கு மாடல் சொல்லும். இதே மாதிரி நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கணும். இப்போ பாருங்க என்ன வரும். தேர் சிங்குலர் சப்ஜெக்ட்னா there has been a mistake. இல்லைன்னா there has been a problem. In their family. இதே மாதிரி இது plural ஆகுதா there have been many problems. Many problems. இது pluralக்கு have been, singularக்கு has been. அப்ப there has been a problem in their family. There is a problem in their family. சரி, எவ்வளவு நாளா அந்த ப்ராப்ளம் இருக்கு? How long? There has been a problem for 20 years. அதே மாதிரி there have been problems னா அது have been plural கொண்டு வரும். இவன் பாருங்க there has been a controversy over this issue for many years. பல வருடங்களாக இந்த விஷயத்துக்கு கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு. சரியா? அதே மாதிரி there have been many problems in India. There have been many social problems in India. There have been many social problems since its independence.
சுதந்திரத்தில் இருந்தே நிறைய சோசியல் ப்ராப்ளம்ஸ் இருந்து கொண்டே இருக்கின்றன. அதே மாதிரி நம்ம சொன்னாங்க, there have been two major wars. There have been two major wars in this world so far. இதுவரைக்கும் 2 பெரிய போர்கள் இருந்திருக்கின்றன. ஸோ இது there have been. அதே மாதிரி தான் there had been. இதுக்கு பாஸ்ட் டென்ஸ் there had been. There had been a controversy over this issue before this settlement. அந்த செட்டில்மெண்ட் வர்றது வரைக்கும் அங்கே போயிருக்கு. அதே மாதிரி there had been a problem in their family before they came to an agreement. ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவதற்கு முன்பு there had been a problem. அப்போ there is, there was, there will be, there is no, there was no, there will be no, there are, there were, there will be. அதனுடைய நெகட்டிவ் எப்படி சிங்கிள் சப்ஜெக்ட் வந்தால் எப்படி கொஸ்டின் வரணும்னு, ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தால் எப்படி கொஸ்டின் வரணும் தெரியும். இனி இதையும் பாருங்க. இது ஏதாவது அதாவது எப்பவுமே எது படித்தாலுமே மோடல் ஆக்சிலரி. மேபின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், இருக்கலாம். அப்போ there may be a dispute, there may be a mistake, there may be a mistake in your letter. உன்னுடைய கடிதத்தில் ஒரு பிழை இருக்கலாம். அதே மாதிரி there may be a problem in their family, there may be a crowd in the market. அதே மாதிரி there might be, இதுக்கு முந்தி இருந்திருக்கலாம். there might be. அதே மாதிரி there can be. there can be. ஒரு பிழை இருக்க முடியும். அதே மாதிரி there could be. Even there can be 50 students in a class. There could be, இருக்க முடிந்தது, 50 students in a classroom. அதே மாதிரி என்னது should be. should be என்னது இருக்க வேண்டும். must be அதே மாதிரி ought to be. இது வேண்டும். இதுக்கு நெகட்டிவ் போடலாம். may not be, might not be, cannot be. இல்லைன்னா நோரா, இந்த நாட்டுங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன்ல கிடையாது. there might be no, there can be no, there could be no, there should be no, there must be no. பாருங்க, there may be no students in the classroom, there may be no mistake in your letter, there can be no mistake, there can be no problem, there might be no, there could be no. There should be. There should be a teacher in every class. There should not. There should be no. There should be no corruption in India. இந்தியாவில் லஞ்சமே இருக்க கூடாது. அப்ப அந்த மீனிங் என்னது? இருக்கலாம்னா அதுக்கு நெகட்டிவ். கேன் இருக்க முடியும், இருக்க முடியாது. should be இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் must be. ஸோ இதெல்லாம் படிக்க வேண்டியது.